இன்னைக்கு தும்மு தும்முன்னு இத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க? வெளியில ஊர் பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க நீங்க ராஜாராணி நாடகம் போடுறீங்களா? என்னமா சொல்றீங்க? ஊரு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கான். ஒண்ணும் புரியலையே. வகுப்பு கலவரம்யா, வகுப்பு கலவரம். வெளியில அவங்க சாமி பேரை சொல்லி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாமி என்ன சாதி, என்ன மதம், என்ன கட்சின்னு சொல்லி வெட்டிட்டு இருக்காங்க. ஏய்யா, சாமிக்கு ஜாதி மதம் கட்சி அப்படிலாம் எதுவும் இருக்கா? சாமிக்கு உண்டாலையானா எனக்கு தெரியாது. ஆனா அந்த சாமி கும்பிடுற இந்த ஆசாமிங்க அப்படித்தானே பாக்குறாங்க. பாவம் அந்த சாமியே என்ன பண்றது தெரியாம கையை பிசைஞ்சுக்கிட்டு சும்மாதானே உட்கார்ந்துருக்கு. நாங்க இப்ப போட போற நாடகமும் காலத்துக்கு ஏத்த நாடகம் தான். இதுவா காலத்துக்கு ஏத்த நாடகம்? கொஞ்சம் பழைய கதை தான். ஆனா சாமி பேரை சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிறவங்க பார்க்க வேண்டிய நாடகம். என்ன கதை? உங்க நாடகத்தை பார்க்க 8 பேர் தான் வருவாங்க. நீங்க இப்போ நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம். பழைய கதையை சொல்லி போர் அடிச்சிங்கன்னா வெளியில போய் அடிபட்டு சாகுறதே மென்னு நாங்க ஓடிடுவோம். என்ன கதை? ஐயா, சாமி ஒருத்தர் தான். அவரு நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்காருன்னு சொல்ற கதை. நல்லா சொன்னீங்க. இறைவன் ஒருத்தன் கம்பெனி தட்டா சொல்றான். ராம தோலை பார்த்தவங்க தோலையே பார்க்கறாங்க, காலை பார்த்தவங்க காலையே பார்க்கறாங்க, கையை பார்த்தவங்க கையையே பார்க்கறாங்க. எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு மதமும் இறைவனோட ஒரு அம்சத்தை பார்த்துட்டு இதுதான் கடவுள்னு சொல்ற மாதிரி இருக்கு. இறைவன் முழுசா நம்ம கிட்ட இருக்கிறாங்க நம்பினாலே போதும். மதத்தின் பேர்ல எந்த சண்டையாச்சும் வருமாயா? அப்போ அரசியல் கட்சி நடக்கிறது எப்படி? அவங்க பொழப்பெல்லாம் பொழைக்கிறது எப்படி? உங்க வாயில மண்ணை போட்டுறாதீங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்ன 8 பேர்ல நானும் ஒருத்தன். டிக்கெட் வாங்கிட்டு நாடகம் பார்க்க வந்திருக்க. ஒழுங்கா நாடகம் நடத்த போறீங்களா இல்லையா? ஏன் மன்னிச்சிருங்க. அதாவது வகுப்புக்கார நடந்தாலும் விடாது நடத்தப்படும் நாடகம். நீங்க கவலைப்படாதீங்க. நாடகத்தோட பேரு பூசலார் புராணம். பெரிய புராணத்துல வருது இந்த கதையா? ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுற பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உலகத்துல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜீன் டாப் போட்டு மாடர்னா இருக்கிற பொண்ணு, பாப் சாங் பாடுற பொண்ணு எனக்கு பெரிய புராணத்தை பத்தி தெரிஞ்சிருக்க கூடாதா என்ன? எனக்கும் ஒரு ரோல் கொடுங்க, நடிச்சு காட்டுறேன். ஏமா, பூசலார் புராணத்துல பெரும் கதாபாத்திரமே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் வாங்க, உங்க எல்லாத்துக்கும் ரோல் இருக்கு. ஜீன்ஸ் டாப் போட்டு நிக்கிற இந்த பொண்ணு இதுக்கு என்ன ரோல் கொடுக்க போறீங்க? பெரியவரே, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன ரோல்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏங்க, இப்ப எனக்கு என்ன ரோல்? வகுப்பு காலத்தினால என்னமோ எங்க குழுல இன்னும் 2-3 பேர் வரல. அவங்க இனிமே வருவாங்களாலும் தெரியல. ராஜசபனா ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருக்கணும் இல்லையா? நீங்க அமைதியா உட்கார்ந்துருந்தா போதும். நம்ம சட்டசபை மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம். பெரியவரு என்னோட மந்திரி, எனக்கு அப்பப்போ உபதேசம் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சல்மா, சல்மா யாருமா சல்மா? என்னோட ஃப்ரெண்டு. நானும் அவனும் தான் புடவை கடைக்கு புடவை வாங்க போயிருந்தோம். வாங்கிட்டு வரப்பதான் வகுப்பு கலவரம். அதுக்கு பயந்துட்டு தான் நாங்க இங்க வந்துட்டோம். என்னம்மா சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. பெரியவர் சொன்னார்ல, இந்த பொண்ணு மாடர்னா இருக்கு, என்ன ரோல் கொடுப்பீங்கன்னு. அதனாலதான் சொல்றேன், என்கிட்ட புடவை இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்ன? இவர் சொன்னார்ல மாடர்னான பொண்ணுக்கு என்ன ரோல் கொடுப்பீங்கன்னு, அதனால என்கிட்ட புடவை இருக்குன்னு சொன்னையா. அப்புறம் எனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்போம். ராஜா ஆடம்பரத்தையும் பகட்டையும் விரும்புறவர், ராணி எளிமையானவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அப்பப்போ அரசருக்கே உபதேசம் பண்றவங்க. பொண்ணு உபதேசம் பண்றா மந்திரி யாரோட திருட பாக்குறியா நீ? ஆமா ஆமா, அரசரோட அகங்காரத்துக்கு அடிக்கடி திணி போடுறது மந்திரிங்க தானே. உங்களுக்கு அந்த ரோல் பொருத்தமா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அவங்க கம்பனையும் பல்லுவனையும் மறந்துட்டு இந்த கால மந்திரிங்க மாதிரி இருக்க பாருங்க. பெரிய புராணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் பேசிட்டு இருக்கிற? கதைய சொல்லிட்டா நாடகம் பார்க்க வந்திருக்கவங்களுக்கு சுவாரஸ்யம் போயிரும்ல. இந்த கதைய இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்து சொல்லணும் தானே உங்க அரசரே விரும்புவாரு. ஏய்யா, நீங்க தானே இந்த கதையோட டைரக்டர்.
ஆமா ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா நீங்களே டைரக்ட் பண்ணிடலாம்னு தோணுது. நோ அப்செக்ஷன். சரி, நாடகத்தை ஆரம்பிச்சிருவோமா? கடவுள் வாழ்த்து பாடிடலாமா? சரி, பாடுங்க பாப்போம். உலகெல்லாம் உணர்ந்து ஓரக்கரியவன் இளவுலாவிய நீர்மலை வேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிரம்படி வாழ்த்தி வணங்குவோம். ரொம்ப நல்லா பாடுனீங்கம்மா. பாத்தீங்களா, அந்த காலத்திலேயே சேக்கிலாரும் சரி கம்பரும் சரி காவியம் பாடுறப்போ சொல்ற முதல் வார்த்தை உலகம். உலகம்னா மற்றவங்க. மற்றவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். உலகம் யாவை தாமுல ஆக்கள்னு முதல் பாட்டா பாடுறான் கம்பன். பெரியவரே, நான் என்ன சொன்னேன்? படிச்ச மாதிரி காட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியலே தெரியலன்னு அர்த்தம். அரசர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு மண்டி ஆட்டிட்டு நிக்கிறது மட்டும்தான் உங்க ரோல். புரியுதா? குட். நாடகத்தை ஆரம்பிச்சிடலாமா? ராஜமார்த்தாண்ட ராஜகுலதிலக திரிபுவன ஸ்ரீமான் வீரகேசரி காரவர்கோன் வருகிறார் வருகிறார் வருகிறார். எங்கே தலைமை அமைச்சரை காணவில்லை? உத்தரவு வேண்டும் சக்கரவர்த்தி. மாளிகையை விட்டு புறப்பட்டுக் கொண்டிருந்தேன். மகாராணி சந்தித்தாக வேண்டும் என்று கட்டளை. அவர்களை சந்தித்து விட்டு வர சற்று தாமதமாகிவிட்டது. என்ன விஷயம் சொல்லுங்க. சமண துறவிகள் மகாராணியிடம் சென்று அவர்கள் சமண பள்ளி இடிக்கப்பட்டு விட்டதாக கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி விசாரிக்க என்னை கூப்பிட்டு அனுப்பினார்கள். நான் இந்த அரசரோட கட்டளையே தவிர வேறு ஒன்றுமே கூறவில்லை மகாராஜா. அமைச்சரே, நீங்கள் யார் பக்கம்? என்ன வார்த்தை இது? என்றும் உங்கள் பக்கம். என்னை வாளால் அறுத்து சுட்டு போட்டாலும் உங்கள் அடிமை. நீங்கள் என்று எனக்கு ஏது இருக்கை சக்கரவர்த்தி? என்னை பற்றி என் மனைவியிடமே குற்றம் சாட்ட என்ன தைரியம் இருக்கும் அந்த சமணர்களுக்கு? அமைச்சரே, அவள் சமண சமயத்தை சார்ந்து விட்டார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் சமண பள்ளியிடம் ஏன் இடிக்க வேண்டும் என்று நம்மளிடம் முறையிடுகிறார்கள் என்று சத்தியமாக தெரியவில்லை. நியாயம் கேட்பதற்கு மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை அரசே. நீதி தேவதைக்கு சாதி மதம் எதுவுமே கிடையாது. நீதான் நீதி தேவதையா? மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருமே நீதி தேவதைதான். சக்கரவர்த்தி, சமண பள்ளியை இடிக்க ஏன் உத்தரவிட்டீர்கள்? ஆடம்பரமும் பகட்டுமா இறைவன் விரும்புகிறான்? அன்புள்ள இடத்தில் தானே அவன் இருக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன பொருள்? அமைச்சரே, ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள்? ஆகமவதிக்கேற்ப இக்கோவிலை நான் கட்ட முற்பட்டால் அது என்ன காரணமா? இல்லை இல்லை, நீங்க கோயில் கட்டுவது சரி. இச்செய்கை சாஸ்திரம் அனைத்திற்கும் பொருந்தும் அண்ணா. இதுவரை யாருமே கண்டிராத அளவிற்கு பாரதாமிய கோபுரங்களும் சிற்ப சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அத்தனை கலை நுணுக்கங்களும் மிக்க ஈஸ்வரனின் கோவிலை நாம் கட்டியாக வேண்டும். காடவர்கோன் கட்டிய கோவில் என்று வரலாறு பேச வேண்டும் அமைச்சரே. நிச்சயமாக. நான் கட்டிய மாபெரும் கோவில் என்ற அகங்காரம் விஸ்வரூபமா இருக்கும் பொழுது அங்கு இறைவன் இருப்பதற்கு இடம் இருக்கிறதா அரசே? அங்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில் உருவாக போகிறது. மகத்தான கோவில், விண்ணை தொட்டு நிற்கும் கோவில். விண்ணை தொட்டு நிற்கும் போவது எது? கோவிலா உங்கள் அகங்காரமா? சமண பள்ளியை இடித்து அங்கு கோவில் கட்டென்று உங்கள் இறைவன் சொன்னானா? அங்கு கோவில் வேண்டாம் என்றால் சமண பள்ளி எதற்கு? இருப்பதை ஏன் இடிக்க வேண்டும்? என் பாட்டன் சமணனாக இருந்தான். அது அவன் கட்டிய பள்ளி. இப்பொழுது நான் சைவனாக மாறிவிட்டேன். அக்கோவிலை இடிக்க எனக்கு உரிமை உண்டு. இந்த தர்க்கம் தொடர்ந்தால் நம் நாட்டிற்கு வரலாறு இருக்காது
கிடையாது. ஆள்கின்றவர்களும் அவர்கள் ஆணவம் தான் மிஞ்சும். அமைச்சரே, கூறுங்கள், நீங்கள் தான் தர்மசாஸ்திரங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்தவராயிற்றே. போதும் உபதேசம். நீ சொல்வதை கேட்க வேண்டும் என்று எனக்கு அவசியம் கிடையாது. அமைச்சரே, இன்னும் 6 மாத காலங்களில் அக்கோவில் கட்டி முடிக்கப்பட வேண்டும். தங்கள் சித்தம் சக்கரவர்த்தி. திருக்கோவிலின் பணிகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது? சபதிகளும் கல்வி கலைஞர்களும் பகலும் பாராமல் இரவும் பாராமல் கோவில் படிக்க ஐயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறுநில மன்னன் இம்மாபெரும் சாதனையை புரிந்திருக்கின்றான் என்று பின்னால் வரும் நம் சந்ததியினர் வியக்க வேண்டும். அமைச்சரே, நிச்சயமாக. ஆனால் எனக்கு சிறிய ஆச்சரியம். என்ன? எனக்கு இந்த குறுநில மன்னன் தான் பாராள வேண்டும். அமைச்சரே, வைதிகரை அழைத்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து அனைத்து மன்னர்களுக்கும் அழைப்பு அனுப்பி இதுபோல் இதுவரை இவ்விழாவை யாரும் நடத்தியதில்லை என்று சொல்ல வேண்டும். ஆடம்பரமோ அகம்பாவமோ இறைவனினால் இருந்தால் எதுவும் நடக்கும். சரிதானே அமைச்சரே? நீங்கள் சொன்னால் அனைத்தும் சரி. வைதிகர்கள் கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து தந்திருக்கிறார்கள். மாசி மகம் வெள்ளிக்கிழமை அனைத்து மன்னர்களுக்கும் அழைப்பு அனுப்பியாகிவிட்டது. நாளை வைதிகர்கள் அழைத்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து அனைத்து மன்னர்களுக்கும் அழைப்பு அனுப்பியாகிவிட்டது. இறைவன் அக்கோவிலில் ஸ்தாபிக்கும் மங்கள நாள் நம் ஆட்சியின் பொன்னான நாளாக இருக்கப் போகிறது. நானும் அந்நாளை எதிர்நோக்கி தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் அரசே. மன்னா, யாரது? சுவாமி, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சுவாமி, தங்களின் தரிசனத்திற்கு நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? ஓம் நமச்சிவாய. மன்னா, நீ கும்பாபிஷேக நாளை மாற்றியாக வேண்டும். ஏன் சுவாமி? அதே நாளில் அதே சமயத்தில் என் இன்னொரு பக்தன் அவன் கட்டியிருக்கும் கோயிலில் என்னை ஸ்தாபிதம் செய்ய இருக்கிறார். நான் அங்கு இருந்தாக வேண்டும். நான் கட்டியதை விட மிகப்பெரிய கோவிலா சுவாமி? உன்னதமான கோயில். எங்கே இருக்கிறது சுவாமி? கட்டியவர் யார்? எந்த நாட்டு அரசன்? திருநின்ற ஊரில். அவன் பெயர் பூசலன். அவன் எந்த நாட்டு அரசனும் இல்லை, எளிய குடிமகன். அவன் என்னை சாபித செய்ய போகும் நாளில் நீர் அங்கு வர வேண்டும். தங்கள் ஆணை இறைவா. அரசே, அரசே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உறங்க வரவில்லையா? இன்று எனக்கு இறைவனின் தரிசனம் கிடைத்தது. மாசி மகத்தன்று நாம் திருநின்றவூர் செல்ல வேண்டும். பின் நம்முடைய மங்கள நாள்? இன்னொரு நாள் தான். வா சொல்கிறேன். சென்று வாருங்கள். யோ பெரியவரே, யோ
உங்களுக்கு ஒரு விஷயமா பெரியவரே? பூசலன் ஒரு ஏழை அந்தனன். அவனோ ஒரு சிறுகுடியில் வாழ்கிறான். அவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய போகிற என்பதும் நான் சிரிப்பாக இருக்க முடியும். பொறுத்தரல வேண்டும். எங்களை பூசலார் குடிலுக்கு அழைத்து செல்கிறீர்களா? பாருங்கள். நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அம்பலத்தை அம்ப கொண்டு அசங்கெல்லாம் அசந்தோம். அதோ இருக்கிறது அவன் குடில். இதோ பூசலாவே வந்துவிட்டான். பூசலா, நீ இன்று திருக்கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய போகிறாயாமே, அதை காணதான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? பூசலாரி, இறைவன் என் கனவில் வந்து சொன்னார். தாங்கள் கட்டிய திருக்கோவில் எங்கே உள்ளது நண்பரே? அரசருக்கு நடக்கும். இங்கே பல வருடங்களாக அவனுக்கு திருக்கோயில் கட்டுவதை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீரென்று என் உள்ளொலியில் பொறி தட்டியது. அவரவர்களுடைய இதயங்களை காட்டிலும் இறைவனின் திருத்தலம் வேறெங்கே இருக்கிறது? என்னிடம் பொருட்செல்வம் இல்லை என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. மனதினால் நிதிகள் திரட்டி, கால்கோள் நாட்டி, புறச்சுவர் எழுப்பி, விதானம் அமைத்து, பாவி திருப்பி, ஜெயஸ்தம்பம் அமைத்து, பிரபஞ்சங்களாகும் கோபுரங்கள் கணியும். இன்று இதோ பாருங்கள் அவனுடைய திருக்கோயிலை. இன்று ஸ்தாபித நாள். இதோ திருமஞ்சனி. மங்கள ஒளி கேட்கின்றதா? ஆலய மணி ஒலிக்கின்றதா? ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். நாங்க இந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்களும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நாடகத்தை போட்டுக்காருன்னு தான் நினைச்சோம். ஆனா நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த நாடகம் ஒரு பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம். நாங்க வெளியில கலவரத்துக்கு பயந்துட்டு இங்க வந்தோம். இப்ப என் மனசு அமைதி ஆயிடுச்சு. பூசலார் புராணம் ஒரு நல்ல கதை. எல்லோரோட இதயமும் கோவிலா இருந்துட்டா ஒரு கல்லை கொண்டு கோவில் கட்டி பின்ன அது பேர்ல சண்டை சச்சரவு வருமா? அந்த காலத்துல இருந்து இதைதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம கம்பரும் சரி திருமூலரும் சரி இதைத்தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் கையில். நாடகமே முடிஞ்ச அப்புறம் கூட என்னோட இயல்பான ஒரு வேலையை திருவிட்டு இருக்கேன்மா. ஐ எம் சாரி. நான் சொல்றதை விட நம்ம எல்லாம் சேர்ந்தே சொல்லிடுவோம். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன்